நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றும் நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றும் நம்பிடுவேன். தேவனே, ராஜனே, தீட்சி என்னை தாங்கிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோமாம். எல்லா நேரத்திலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் ஒரு வாழ்க்கையை வைத்துக் கொள்வோம். அநேக நேரங்களில் நாம் இன்பமாய் இருக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கிறோம். துன்பப்படும் போது தேவனை மறந்து விடுகிறோம். தேவன் ஏன் எனக்கு செய்கிறார் இப்படிப்பட்ட காரியங்கள் என்று துவண்டு போகிறோம். இல்லை, எல்லா நேரத்திலும் தேவனை தேடி அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் பொழுது பாருங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய மாறாத கிருபை, மாறாத மனதுருக்கத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். Psalm 34:1 I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. பாருங்கள், எல்லா காலத்திலும் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இன்ப காலமும் சரி, துன்ப காலமும் சரி, அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பக்தர்களாகிய பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில், சிறைச்சாலையில், வழிகளின் மத்தியில், வேதனையின் மத்தியில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். Acts 16:25 But at midnight Paul and Silas were praying and singing hymns to God, and the prisoners were listening to them. பாருங்கள், அடிகள், வேதனைகள், அதன் மத்தியில் அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தரை துதிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் கடினமான பாதையிலும் கர்த்தரை துதிக்க, ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையையும் நன்மையாக மாற்றி கொடுப்பார். பாருங்கள், பவுலும் சீலாவும் அப்படி துதிக்கும் போது, ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது? அவருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவரை சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறினார்கள். அவர்களும் கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக மாறுகிறார்கள். இன்றைக்கு கூட ஒருவேளை நான் இன்பத்தில் இருந்தால் கர்த்தரை துதிப்பேன், நான் துன்பத்தின் நடுவில் போய்கொண்டிருக்கிறேன், நான் எப்படி துதிக்க முடியும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துன்பத்தின் நடுவில் நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் உன்னை துதிக்க வைப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை விடுவிப்பது மாத்திரமல்ல, உன் மூலம் மற்றவர்கள் வாழ்க்கையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். Psalm 34:17 The righteous cry out, and the Lord hears and delivers them out of all their troubles. ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்ப நேரத்திலும் ஜெபம் பண்ணவும் துதிக்கவும் எங்களுக்கு பலன் தாரும் ராஜா. ஆண்டவரே, தேவ ஜனங்கள் தங்கள் கடினமான பாதையில் உம்மை ஜெபம் பண்ணி துதித்த போது அவர்கள் வாழ்க்கையில் நீர் விடுதலை கொடுத்ததுமல்லாமல் அவர்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட தேவனை ஏற்றுக்கொள்ள அவர்களை காரணமாக மாற்றினது போல ஒவ்வொரு முறையும் நாங்கள் கடினமான பாதையில் போகும் பொழுது இந்த பாதைக்கு பின்பாக ஒரு மகிமை இருக்கிறது, அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறோம் என்ற விசுவாசத்தை தார். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஜெப ஆவியை தார், விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.